இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நல்லா படிப்பா. அந்த பொண்ணு யாரு கூடயுமே சரியாக பேச மாட்டா. ஒரே ஒரு பொண்ணு கூட மட்டும்தான் அந்த கிளாஸில் அவள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாள். அவள் சின்ன வயசுலேருந்துமே 2 பேருமே ஒன்றா படிக்கிறவங்க. அதனால் அந்த பொண்ணு கூட தான் அவள் ரொம்ப நல்லா க்ளோஸாக இருப்பாள். அவகிட்ட தான் எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணு சொல்லுவாள். அப்போது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ஒரு பையன்கிட்ட இருந்து மெசேஜ், ஃபோன் கால்ஸ்லாம் வந்திருக்கு. அவள் அதுலேருந்து அந்த பையன் கூட பேச ஆரம்பித்தா. இதை அவகிட்ட சொன்னாள். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஆனால் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்கிறான். அந்த பொண்ணு நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நீ இந்த லவ் கிவ்வுக்குள்ளெல்லாம் நீ போயிடாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணுறா. ஆனால் அவள் அதை கேட்கவே இல்லை. அவள் அளவுக்கு மீறி போனான். அப்போது ஒரு நாள் அவங்க பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அதனால் அவங்க பாட்டி சொன்னாங்க, நீ அந்த பையன்கிட்ட என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நீ உன் வாழ்க்கையை வம்பாக்கிறாத. அதை விட்டுட்டு நீ எப்படி சமையல் கற்றுக்கலாம், எப்படி வீட்டு வேலையிலலாம் பார்க்கலாம் அப்படின்னு நீ உங்கள் அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்கோ, என்கிட்ட இருந்து கற்றுக்கோ. அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலையை பார்த்து உன் வாழ்க்கையை நீ சீரழிச்சிக்கிடாத அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவள் கேட்கவே இல்லை. கேட்காம அவனை நினச்சி அவனை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவன் கூட முன்னாடி பேசுகிறத விட இப்போ அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டா. அதிகமாக பேசி அவனை நான் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு மீட் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவள் வந்துட்டாள். அவளுக்கு அவன் அதிக அளவு சந்தோஷம் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவள் இருந்துகிட்டு இருந்தாள். ஆனால் அவன் அவளுக்கு அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை தர மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் ஃபோன்லேருந்து எந்த மெசேஜுமே அவளுக்கு வரவே இல்லை. அவளும் எவ்வளவோ மெசேஜ் பண்ணி பார்த்தா, ஃபோன் பண்ணி பார்த்தா, ஆனால் எதுக்குமே அவன் ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்புறம் கடைசியாக மிஸ் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனான். அந்த மெசேஜ் அவன் பார்த்துட்டு கூட அவன் அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா அவன் கூட பேசினது, பழகுனது எல்லாம் அவன் நினச்சி ஃபீல் பண்ணான். அப்போ அவள் தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம என்ன பேசுகிறது, எப்படி பேசுனது. அவள் பேச ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பார்த்து யோசித்து பேசுனதெல்லாம் தப்பு. நம்ம யாரோ தெரியாத அவன்கிட்ட, அவன் எப்படிப்பட்டவனே தெரியாத அவன்கிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு நம்ம யோசித்து பேசினோமே. நமக்காக நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்மளை பசியாத்தின நம்ம அம்மாவுக்காக, நமக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி வர நம்ம அப்பாவுக்காக நம்ம கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ தான் அவங்க பாட்டி அவகிட்ட சொன்ன ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு உயிர் கொடுத்த உங்கள் அப்பா அம்மாவை நம்பாமல் உங்கள் உயிரை எடுக்க போகிற இந்த இணையதளத்தை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதால் உங்களுக்கு மன கஷ்டத்தான் வருமே தவிர வேறு எதுவும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு அப்போ பாட்டி சொன்னதை கேட்காம இப்போ அவனை மறக்கவும் முடியாமல், அவனையே திருமணம் முடிக்கவும் முடியாமல், தன்னோட படிப்புலையும் கவனம் செலுத்த முடியாமல் இப்போ உட்காந்து கவலைப்பட்டுட்ருக்கா. இப்போ கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. புதுசாக ஒரு உறவு கிடைச்சதும் அந்த உறவுக்கிட்ட என்ன பேசுகிறது, எப்படி பேசுறதுன்னு யோசித்து பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த உறவுக்கிட்ட நம்ம ஏன் பேசணும், எப்படி பேச ஆரம்பித்தோம்னு இப்போ யோசித்து வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமே இருக்க போகிறதில்ல. இதுதான் நம்ம படிக்கிறதுக்கான வயசு. அதனால் என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு யோசித்து படித்து அதிக மதிப்பெண் பெற வழியை மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு உங்களோட மதிப்பை நீங்களே இந்த வயசில் கெடுத்துக்காதீங்க.